எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே மிக பிடித்த பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவம் தான் சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த பள்ளி பருவத்தில் முதலாக நம்ம பென்சில் எடுத்து எழுதும்போது ஒரு ஆசை வரும் பாருங்கள். அது சொல்ல வார்த்தையே கிடையாது. பென்சில், ரப்பர் இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம பயன்படுத்துவோம். இந்த பென்சிலும் ரப்பரும் உரையாடுனா என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரப்பரை பார்த்து பென்சில் சொல்லுதான், ஒவ்வொரு முறையும் நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்னை நீ சுத்தப்படுத்தி தூய்மையாக்குறனால நீ கரைஞ்சிக்கிட்டே போறியே, அதை நினச்சி உனக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்குது பென்சில். அதுக்கு ரப்பர் சொல்லிச்சான், அது என்னோட கடமை, நான் அதுக்காண்டி தான் படைக்கப்பட்டிருக்கேன், நீ அதை கண்டு ஒன்றும் வருத்தப்பட வேணாம், இதை செய்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், என்னால் உன்னோட தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்வதற்கு நான் உதவி செய்கிறேன், அதுவே உன்னோட வெற்றி, நான் கரைவதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த ரப்பர். இந்த ரப்பர் பென்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக ரப்பராக இருக்கிறவங்க நம்மளோட பெற்றோர்கள். ஆயுள் முழுக்க நம்ம என்னதான் எண்ணற்ற தவறுகள் செய்தாலும் நம்ம திருத்தி கொண்டு நம்மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெற்றோர்கள் தான். ஸோ அந்த பெற்றோர்களோட கனவை நினைவாக்கி அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக நம்ம ஒரு சில வேலைகளை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்க.